பிறந்தநாள் விழா ரொம்ப சந்தோஷமாகவே முடியுது இங்கே காவேரியுடையது. காவேரியோ எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருக்காங்க. முடிஞ்ச ஃபங்க்ஷன் அடுத்ததா காவேரி சாரதா கிட்ட பேசுகிறாங்க. சாரதா கிட்ட, அம்மா இன்னைக்கு யமுனா, கங்கா, நிவின் இப்படி எல்லாரும் வந்ததை நினைக்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கூடவே அம்முக்குட்டி இருந்தால எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்முக்குட்டி நீ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கூடவே இருப்பாடி அப்படின்னு சொல்ல, எப்படிம்மா சொல்கிற? அடுத்தடுத்த கிளாஸ் மாதிரி போயிட்டே இருப்பான். இந்த கிளாஸில் இருக்கிறனால இப்போ வரைக்கும் அவளுக்கு என்ன பிடிக்குது. அடுத்த கிளாஸ் போயிட்டானா அடுத்து என்னை அவள் மறந்தே போயிடுவாம்மா. அடுத்ததான் யார் அவளுக்கு கிளாஸ் மிஸ் ஆகிறாங்களோ அவங்கள தான் மிஸ்ஸுன்னு அவள் நினச்சி சந்தோஷப்பட்டுப்பான். அட போம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன எங்கள் காவேரிக்கும் மனசு முழுக்க விஜய் நினைப்பாவும் அந்த குழந்தை நினைப்பாவும் மட்டுமே தான் இருக்குது. காவேரி, உனக்கு சீக்கிரமாக நினைவு வரணும்டி. அப்படியே வரலனாலும் திரும்ப உன்னை விஜய் கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்டி. நானும் கங்காவும் அந்த நினப்பில் தாண்டி இருக்கோம் அப்படின்னு சாரதா யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காவேரிக்கு அம்மு கிளாஸ் வர மாட்டான்னு எங்கள் விஜய் தான் கால் பண்ணுறாங்க. அம்முவுக்கு லைட்டான ஃபீவர், அதனால் அவள் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கா மிஸ் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நான் ஈவினிங் வந்து எங்கள் குழந்தைய பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அம்முக்குட்டி அடம்பிடிக்காமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்ணும். அப்பா முக்கியமான வேலை விஷயமா வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு ஈவினிங் வரும்போது உங்கள் கிளாஸ் மிஸ்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு நான் உன்னை பார்க்க வரேன், சரியா? செல்விக்கா கொஞ்சம் கூட இருந்து குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லிவிட்டு, தாத்தா எனக்கு முக்கியமான மீட்டிங் எனக்கு அட்டன் பண்ணி ஆகணும். அம்முவை இந்த நிலைமையில விட்டுட்டு போகிறது கூட எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோங்க தாத்தான்னு சொல்ல, டேய் நீ கவலைப்படாதடா, நீ போயிட்டு வாடா, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லிடுறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு விஜய் அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. அம்முக்கு அழகாக அடம்பிடிக்காமல் சமத்தா சாப்பிட்ணும் சரியானு தாத்தாவும் செல்வியும் சொல்ல, சரின்னு அங்கே குழந்தையும் அமைதியாகவே இருக்குது. ஆனால் ஸ்கூலில் இங்கே காவேரியால் வேலை பார்க்கவே முடியலை. அம்மு நினைப்பாவே இருக்குது. அம்மு அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, இங்கே இருக்க மாதிரி இருக்குது, விளையாடுற மாதிரி இருக்குது. உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் காவேரி கிட்டேருந்து ஃபோன் வந்த உடனேயே அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது ரொம்ப பரபரப்பாக அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்கீங்க சார்? குழந்தை இப்போ எப்படி இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அம்மா இன்னைக்கு கிளாஸ்க்கு வராமல் எனக்கு கை காலே ஓட மாட்டுது. எப்போ ஈவினிங் முடியும், எப்போ குழந்தைய பார்க்கலான்னு தான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க மிஸ், உங்களை நான் ஈவினிங் பிக்கப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிட்றாங்க விஜயும். விஜய் நேராக வீட்டுக்கு வந்தால் குழந்தை அமைதியாகவே உட்காந்துருக்கா. ஹாலில் வந்து, என்ன பாப்பா சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி பாப்பா காலையில் கொஞ்சம் சாப்பிட்டதான், ஆஃப்டர்நூன்லேருந்து எதுவுமே சாப்பிடல, ஏன் மருந்து மாத்திரைன்னு எதையுமே போட்டுக்க மாட்டான், எது கேட்டாலும் பேசாமல் இப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான்னு சொல்லாட. என்னக்கா நீங்கள், அவள் சின்ன குழந்த, அவகிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்டுகிட்டா இருக்க முடியும்? சாப்பிட சொல்லியிருக்க வேண்டியதானே, இல்லை ஊட்டி விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லை தம்பி நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோன்னு செல்வியும் சொல்கிறாங்க. ஆமாப்பா விஜய், என்கிட்ட கூட இங்கே காவேரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு பக்கத்தில் போயிட்டு குழந்தைய பார்த்து கேட்குறாங்க. மூஞ்சை திருப்பிக்கிட்டு கையையும் கட்டிக்கிட்டு எதுவுமே பேசாமல் திரும்பி உட்காந்துக்கிறாங்க எங்கள் குழந்தையும். சொல்லுமா, உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுடா, அப்பாவுக்கு பயமாக இருக்கல அப்படின்னு உடனே விஜய் கேட்கும்போது, அதுக்கு எங்கள் குட்டி காவேரியும் எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய் தாத்தாவை பார்க்க தாத்தாவுக்கு மனசு சங்கடமாக போயிடுது. அதே போல் விஜயும், அம்மா தானே பார்க்கலாம், நிச்சயமாக உன் கூட ஒரு நாள் வந்து இருப்பாங்கடா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்போவே என் அம்மாவை பார்க்கணும், இப்போவே நான் எங்கள் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இப்போவே எப்படிடா முடியும்? அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு எங்கள் காவேரியும், இல்லை என் கிளாஸில் படிக்கிற எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எல்லாருமே அவங்க அம்மா எல்லாருமே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க, முத்தம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா எப்போ வருவாங்கன்னு கூட தெரிய மாட்டுது. எல்லோரும் என்கிட்ட என் அம்மா எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அம்மா சாமிக்கிட்ட போயிட்டதா சொல்கிறாங்க, ஆனால் அம்மா சீக்கிரம் வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் எது உண்மை? எங்கள் அம்மா எனக்கு எப்போ திரும்பி வந்து என் கூட இருப்பாங்க?
இன்றைக்கி அவங்கள பார்க்கணும் போல இருக்குது, அவங்க வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மு அடம் பிடிச்சிட்ருக்கேன். அம்மு இப்போ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு கோவத்தில் விஜய் கத்த. டேய் அவள் குழந்தடா, இப்போ எதுக்கு இந்த குழந்தை மேலே நீ உன் கோவத்தை காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்ல. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாள தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. குழந்தையும் இங்கே விஜயை பார்க்க, இங்கே இன்னைக்கு அம்மா வேணும், நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க இப்போது காவேரி மிஸ்ஸை சாயங்காலம் கூட்டிகிட்டு வரேன்னு, அவங்க தானே என் அம்மா, அவங்கள தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு உடனே இங்கே குட்டி பாப்பா சொல்ல எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோட நின்றுக்கிட்டு அம்முவை பார்க்குறாங்க. அம்மு அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் அம்மா அவங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே உடனே போட்டு உடைக்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு திரும்ப விஜய் கேட்க, நேற்று காவேரி மிஸ்ஸோடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் நிவின் அங்கிளுடைய ஃபோனை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். நிவின் அங்கிளுடைய ஃபோனை நான் தான் எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோனில் நீங்களும் மிஸ்ஸும் இருக்க ஃபோட்டோ நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. அதான்ப்பா நான் உங்ககிட்ட கேட்குறேன், அவங்க தான் என் அம்மாவா அப்படின்னு இங்கே அழுதபடி அம்மாவும் கேட்க, விஜய் இங்கே லேசாக பக்கத்தில் வந்து கீழே மண்டி போட்டு குழந்தை பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அப்பா அவங்க தான் என் அம்மாவா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க கட்டி பிடிச்சு அழுகிறாங்க விஜயும். ஆமாண்டா அவங்க தான் உன் அம்மா அப்படின்னு சொன்ன உடனேயே குழந்தைக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக, பின்ன ஏன் அவங்களுக்கு என்ன தெரியலை, ஏன் என்னை இத்தனை வருஷமாக தேடி வரல, இப்போ தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு குழந்தை கேள்வி மேலே கேள்வி கேட்க, உனக்கு இப்போ எதுவும் சொன்னாலும் புரியாதுப்பா, அம்மாவுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். இப்போ நாம் அவங்களுக்கு எதையுமே ஞாபகப்படுத்த முடியாது, அவங்களுக்கா ஏதாவது ஞாபகம் வந்தால் தான் உண்டு. அம்மோ அப்பா சொன்ன புரிஞ்சுப்பல்லடா, அவங்கக்கிட்ட நீ இதை பற்றி இப்போதைக்கு எதுவுமே பேசக்கூடாது, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு உன் கூட இருக்க வைக்க பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே குழந்தை அழுக விஜய்க்கும் அழுக வருது. நான் அவங்களை நீ எப்போதும் விடமாட்டேப்பான்னு சொல்லும்போதே காவேரி வந்து நிற்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் வரதா சொன்னீங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு நானே வீடு தேடி வந்துட்டேன்னு சொல்லும்போது இங்கே நின்றுட்டுருக்க குட்டி காவேரியை கையை ரொம்ப தூக்கிக்கிட்டு அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேருந்து அவளுக்கு அம்மா ஞாபகமாக இருந்துச்சு, அதுலேயே இன்னும் ஃபீவர் குறையலை, மருந்து மாத்திரை சாப்பாடுன்னு எதுவுமே சாப்பிட மாட்டான்னு சொல்லும்போது சரி வா அம்மு உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து டேப்லெட் கொடுக்குற வரைக்குமே காவேரி பண்ணுறதை பார்த்ததும் தாத்தாவுக்கும் விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. குழந்தையும் இனி நான் உங்களை விடவே மாட்டேன், என் கூடவே இருக்கணும்னு சொல்லி அவங்கள அன்னைக்கு முழுக்க வந்துட்டு பக்கத்துலேயே தான் வச்சுக்கிறாங்க. இங்கே குழந்தைக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்ற விஷயம் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். செல்விக்கும் அப்போ தான் உண்மையெல்லாம் தெரியுது, வந்திருக்கிறது நம்ம ஐயாவுடைய ஒய்ஃபு தான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இப்போ தாத்தாவும் எங்கள் விஜய்கிட்ட மன்னிச்சிட விஜய் அப்படின்னு சொல்ல, தாத்தா நடந்ததே நினச்சி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன தாத்தா பண்ண முடியும், காவேரி இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வைக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும் போதும், இனிமேல் எதுக்காக இவங்க 2 பேரும் தனியாக அங்கே இருக்கணும், பேசாமல் அவங்க இங்கேயே இருந்துடலாமே, தாத்தா இதை பற்றி நீங்கள் தான் காவேரி கிட்டே பேசணும், நான் பேசினா அவன் என்னை தப்பாக தான் நினச்சிப்பான்னு சொல்லி எங்கள் தாத்தா கிட்டே சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் தாத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுபோக குட்டி பாப்பாவும் அங்கே காவேரியை விடுற மாதிரி இல்லை, தலையை கோதி விட்டுட்டு அப்படியே யோசனை பண்ணியபடி காவேரி வந்து அந்த குழந்தையை தூங்க வச்ச மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த குழந்தையே நம்மக்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கா, இன்றைக்கி அம்மான்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்குள்ளே என்னமோ பண்ணுச்சு, என்னெல்லாமோ பண்ணுச்சு, அதெல்லாம் அதை வார்த்தைகளால் சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை, இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க காவேரியும்.